Hi, my name is Sheikh Abdul from Gold Medal YouTube channel. So, in the vlog, Sittanavasalende. திருத்திய பெரும்புகள் தெய்வ தரிசன தரந்தவ முனிவனை பொருட்செல்வன் அரங்கிலர் நிலைமை இளங்கௌதமனும் வளங்கெழு திருநகர் மதுரை ஆசிரியன் அவனே பார்முழுதாண்ட பஞ்சவர் குலமுதலார் கெழுவைவேல் அவனிப சேகரன் சீர்கெழு செங்கோல் சீரி வல்லவன் என்று பலவும் குறிக்கோள் இனிதவை பண்ணவர் கோயில் பாங்குறச் செய்வித்து அண்ணல் வாயில் அறிவர் கோயின் முன்னால் மண்டகம் கல்லால் இயற்றி அழியா வகையார் கண்டனனே சீர் மதுரை ஆசிரிய நன்னலக மண்டகம் புதுக்கி ஆங்கரிவார் கோயில் முகமண்டகம் எடுத்தான் முன். இந்த பாடல் வரிகள் எல்லாமே ஒரு கல்வெட்டுலேருந்து எடுத்தது. ஸோ ஏன் இந்த பாடல் வரிகளை நம்ம பாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சித்தன்னவாசல் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. இதில் உள்ள குகை ஓவியம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ஓவியங்களை மகேந்திரவர்ம காலத்தில் உள்ள ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்த கல்வெட்டில் உள்ள இந்த பாடல் வரிகளுடைய உண்மையான அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, பாண்டிய மன்னர்களான ஸ்ரீ மாரா ஸ்ரீ வல்லபன் அவங்களுடைய காலத்தில், அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நூற்றாண்டுல இந்த சித்தன்னவாசலுடைய அந்த குடைவரை கோயில்கள அகமண்டபம் புறமண்டபம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தனித்தனியா சொல்லுவாங்க. அகமண்டபம்னா ஒண்ணு இல்லைங்க, கருவறை. முகமண்டபம்னா முன்னாடி இருக்கிற மண்டபம். இந்த ரெண்டு விஷயங்களுமே புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி புதுப்பிக்கப்படும் போதுதான் அங்க உள்ள அந்த தூண்கள்ல விதான்கள்ல ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. என்னன்னா, யாருடைய காலகட்டத்தில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டது? ஏன்னா இந்த ஓவியங்கள் தான் உலக புகழ் பெற்றது. பல மன்னர்களும் வந்திருக்கலாம், ஆனா யாருடைய காலகட்டத்தில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டது அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு சான்றுகள் தான் இது. நம்ம சித்தன்னவாசலுக்குள்ள வந்த உடனே முதல்ல போய் பார்க்கக்கூடிய அட்ராக்ஷன் சமணர்களுடைய படுகை. ஆனா இங்க தூரம் கம்மி தானா? தூரம் கம்மியா? இப்போ நடந்து ஈஸியா போயிட்டு வரலாம்ல? உண்மையா சொல்லுங்கண்ணே, அதுதான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நம்ம போய்கிட்டு இருக்க வழியெல்லாம் அற்புதமான விஷயங்களை பார்க்க முடிஞ்சு. நம்ம உயரமான மலைகள்ல ஏறும்போதோ இல்ல குன்றுகள்ல ஏறும்போதோ கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. நம்ம ஏறுறப்ப செம்ம வெயில். ஆனா இப்போதைக்கு வெயில் கொஞ்சம் தேவலாம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு கிளைமேட்டும் நமக்கு சாதகமா இருந்துச்சு. அதே மாதிரி இங்க ஏறக்கூடிய இந்த குன்றுகள்ல படிகள் ரொம்ப நேர்த்தியா செதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஈஸியா ஏறி போயிடலாம். நிறைய டைம் நான் சித்தன்னவாசல் விசிட் பண்ணியிருக்கேன். இந்த சமணர் படுகையை நேர்ல பார்த்ததில்ல. நைஸ் வியூல ஒரு 2-3 வருஷங்களா தான் எனக்கு இந்த டிராவல் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட் நல்லதா கெட்டதான்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனா நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். தலைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு அப்படி பாடிக்கிட்டே சமணர் படுக்கையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். I'm gonna take my horse to the old town road. I'm gonna ride till I can no more. Take my horse to the old town road. I am gonna ride till I can no more. Ride on a horse, you can whip a Porsche. I am gonna ride till I can no more. கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நடக்க ஆரம்பிச்சோம். சமணர்கள் இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்து வந்தாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்றை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஆனா சமணர்கள் இங்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அதாவது இங்கே அவங்களுடைய படுக்கை அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது பாறைகளை செதுக்கி அவங்க தவம் புரிகிறதுக்கான இடம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த சமண படுகைகள் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. இந்த சமண மதம் எதை சொல்லுது அப்படின்னாக்கா, வாழ்க்கையை இவங்க 2 விதமாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஒன்று துறவரம், இன்னொன்று தன்னுடைய குடும்பத்தோட ஒழுக்கமாக வாழ்கிறது. ஸோ இந்த மாதிரியான 2 பிரிவுகளாக சொல்கிறாங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரீமாக என்ன அப்படின்னாக்கா துறவரம் இருக்கிற அந்த சமணர்கள் தான் இந்த மாதிரியான படுகைகளுக்கு வர்றாங்க. சமண மதத்தை தோற்றுவித்தது மகாவீரர் தான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய குறிப்புகள் இருக்குது. அதை இன்னுமே நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகாவீரருக்கு முன்னாடியே 23 தீர்த்தங்காரர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து 24வது தான் மகாவீரர் வந்திருக்காரு இந்த சமண மதத்தில். இவங்க மதத்துடைய கோட்பாட்டில் இவங்க சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட 28 ஒழுக்கங்கள். இந்த 28 ஒழுக்கங்களில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிஞ்சதை மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அவங்க உடை உடுத்த மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வேளை தான் ஒரு நாளைக்கு உணவு உண்ணுவாங்க. இந்த நிலையிலே தான் உணவு உண்ணுவாங்க. அதே மாதிரி குளிக்க மாட்டாங்க, பல் துலக்க மாட்டாங்க. இவங்க குளிக்க மாட்டாங்க, பல் துலக்க மாட்டாங்க அப்படின்னோடனே நம்மளுக்கு என்ன தோணும்? ஸோ அதாவது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னாக்கா, அவங்க அந்த உடலையே முற்றிலும் துறந்துட்டாங்க. ஸோ அந்த உடலில் மறுபடியும் அந்த உடலில் உள்ள பாகங்களை, அதாவது பல் துலக்கிறதோ குளிக்கிறதோ, அந்த பற்றற்ற உடம்பை மறுபடியும் கவனிக்கிற மாதிரியான விஷயங்கள்.
ஸோ இதெல்லாம் திறந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய முக்கிய கருத்தாக இருக்குது. இவங்களுடைய முக்கிய நோக்கமே தியானம் பண்ணி வீடு பெறணும், அதாவது தியானம் பண்ணி தியானத்திலே இருந்து தன்னுடைய வாழ்நாளை சீக்கிரம் கழிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக ஜெயின் பெட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் மேலே ஏறி கீழே இறங்கினோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த குன்று இறங்குறதுக்கு ரொம்ப நேரவாக இருந்தாலும் அதில் செதுக்கப்பட்ட படிகள் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது. இந்த இடத்த கிராஸ் பண்ண உடனே நம்ம கண்ணில் தெரிஞ்சது வாவ் எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் ப்ளோயிங், பொருள் அந்த மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி. உண்மையிலே இந்த டயத்தில் அடித்த காத்துக்கும் இந்த நேரவான வேக்கும் நம்ம இருக்கிற உயரத்துக்கும் அந்த இடத்துல நம்ம அனுபவிச்சது வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச நேரம் நின்று அந்த இடத்த பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதை பூரா தவிர்த்துட்டு அந்த இடத்த ரிலாக்ஸ்டாக நின்று ரசிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம நடக்க ஆரம்பித்தோம். இதோ அங்கே தெரியுது பாருங்க ஆர்ச்சு. ஸோ அதுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சமணர்களுடைய படுகைக்குள்ளே போயிடலாம். இந்த சமணர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 5 விரதங்களை மேஜராக கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து அணு விரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன 5 விரதங்கள் அப்படின்னாக்கா கொல்லாமை, அகிம்சையை தான் கொல்லாமைங்கிறாங்க. பொய்யாமை, பொய் பேசாமல் இருக்கிறது. கல்லாமை, திருடாமல் இருக்கிறது. பிறன் மனை விரும்பாமை. ஸோ 5வது பொருள் வரைதல், பொருள் அதிகமாக ஈட்டாமல் இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இவங்க அணுவிரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோ நம்ம தென்னிந்தியாவுடைய அஜந்தா குகை. ஆமாங்க, நம்ம தென்னிந்தியாவுடைய அஜந்தா கேவ் சித்தனவாசல தான் அழைக்கப்படுது. ஸோ அதோடைய சமணர் படுகையுடைய என்ட்ரன்ஸுக்குள்ளே தான் நம்ம நுழையிறோம். ஸோ ரொம்ப அற்புதமான இயற்கையுடைய தோற்றம். அதில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்க அந்த பாறையில் இந்த சமணர் படுகைகளை அமைச்சிருக்காங்க. இங்கே அமைஞ்சிருக்க சமண படுக்கைகளை 7 அடி பட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து அழைக்கப்படுது. ஸோ இந்த இடம் எல்லாமே இப்போது அந்த ஸ்டீல் டோர்ஸ்னால ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 17 படுகைகள் அமைக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க அந்த விஷயங்களையும் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயம் தான் சமணர்களுடைய படுகைகள். ஸோ இந்த இடத்துல பெட்டு மாதிரி வந்து இவங்க செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயம் தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள். இந்த கல்வெட்டில் வெட்டப்பட்டிருக்க அந்த நம்முடைய தமிழ் எழுத்துக்களும் இப்போ நம்ம கடைசியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க தமிழ் எழுத்துக்களும் கிட்டத்தட்ட வந்து அதுக்கு இடையில 3 ஜென்ரேஷன் இருந்திருக்கு. ஸோ 3 விஷயங்களாக மருவி தான் இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்ட்ரக்சரில் உள்ள தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இடத்த சமணர்கள் வந்து வெறும் தியானத்துக்காக மட்டும் பயன்படுத்தலை, மேலும் வந்து மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய இடமாவும் இந்த இடங்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டியை தேடி வந்துட்டாங்க. மக்களே, அந்த சமணர்கள் படுகையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம போகிற இடம் வந்து அந்த குடவரை கோயில். ஃபைனலாக நம்ம இந்த குடவரை கோயிலுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் போர்டை பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இங்கே ஆன்லைனில் நம்ம டிக்கெட்டை பே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏற ஆரம்பித்தோம். இந்த சித்தன வாசலுடைய பெயர் காரணத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு வடமொழியிலேருந்து மருவி வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி மருவி இருக்குது அப்படின்னாக்கா சித்தானம் வாசாக் அப்படிங்கிற அந்த வடமொழி சொல்லிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் இந்த சித்தன வாசல். மேற்சொன்ன மாதிரி இந்த குகையை பற்றின ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அதாவது இது வந்து மகேந்திரவர்மன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியமா இல்லை பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வரையப்பட்ட ஓவியமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம வந்து அந்த கல்வெட்டில் உள்ள பாடல்களை சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா கிபி 9ஆம் நூற்றாண்டில் இந்த குகை வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த பாடல்களே ஆதாரம். ஸோ குகை புதுப்பிக்கப்பட்டால் பழைய ஓவியங்களாக இருக்க முடியாது, புதுப்பிக்கப்படும் போது தான் அந்த ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்க முடியும். இப்போ ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னாக்கா இளங்கௌதமனார் அப்படிங்கிற ஒரு சமண துறவி அவரிபசேகரன், ஸ்ரீ வல்லப பாண்டியன் இவர்களுடைய உதவியை பெற்று இந்த குடவரை கோயில் 815 ஆரம்பித்து 862 வரைக்கும் இந்த புதுப்பிக்கப்படுற வேலைகளை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. நம்ம தமிழர்களுடைய அந்த வரலாற்றுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான இடம். ஏன்னா நம்ம தமிழர்கள் ஓவிய கலையிலும் அந்த நடன கலையிலும் எவ்வளோ தேர்ச்சி பெற்றவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த இடமே ஒரு மிகச்சரியான சான்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹையஸ்ட் டூரிஸ்ட் ரெவன்யூ பார்க்குற கண்ட்ரிகளில் உலகத்திலே கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து 14வது இடத்துல இருக்குது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டும் கிட்டத்தட்ட $11 பில்லியன் செலவு பண்ணி நம்ம இந்தியாவை வருஷம் விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சித்தனவாசலில் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200லேருந்து 300 பேர் வந்து செல்றதா வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து டிஜிட்டலாக வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைனில் டிக்கெட் பே பண்ணுற பாருங்க. ஸோ அதை வச்சு இந்த சர்வேக்கள் எடுக்கப்படும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் வந்து குடவரை கோயில், சமணர்களுடைய குடவரை கோயில். சமண மதத்தில் முக்கியமான ஆள் யாருன்னா மகாவீரர். மகாவீரருக்கு
முன்னாடியே வந்து 23 தீர்த்தங்கர் இருந்திருக்காங்க. ஸோ 23வது தீர்த்தங்கரே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மகாவீரரும் இந்த இடத்துக்கு வந்ததாக வந்து வரலாறுகள் சொல்லப்படுது. இதோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் தான் உள்ளே இருக்கிற அந்த அற்புதமான ஓவியங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து முன்னாடியே வந்து புகைப்படமாக்கப்பட்டது. இப்போ வந்து நம்மளுக்கு அங்கே புகைப்படம் எடுக்க அலவுடு கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புகைப்படங்கள்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. ஸோ அதனால் இன்னும் வந்து அது பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நான் போய் விசிட் பண்ணி பார்த்தப்போ முற்றிலும் வந்து அது சிதிலமடைந்த நிலையில் இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்களை வந்து நம்ம மக்கள் வந்து போற்றி பாதுகாக்க விட்டுட்டாங்க. அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து இது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து மக்கள் வந்து ரொம்ப சேதப்படுத்திட்டாங்க. இருக்கிற டெம்பரேச்சருக்கு அப்படியே உள்ளே விழுந்து குளிச்சுட்டு போயிடுவேன். பட் தண்ணி ரொம்ப பாசியாக இருக்குது. பட் இந்த குன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ டெம்பரேச்சர் வெளியில் இருந்தாலும் பாறைக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அதோடைய சீதோஷண நிலையே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெஸ்ட் எடுக்க. ஸோ அதனால தான் சமணர்கள் இந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அவங்க தியானம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த இடத்த பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னாக்கா, இதை வந்து ரொம்ப சீரியஸாக மைண்ட் பண்ணி இதை கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடங்களை வந்து கள்ளச்சாராயம் விற்று அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி மக்களுக்கு விநியோகித்த இடமா இருந்திருக்கு. அதாவது இந்த குன்றை சுற்றி உள்ள அந்த கிராம மக்களுடைய மனமகிழ் மன்றமாக இருந்திருக்கு. நினச்சி பாருங்க, இப்படி ஒரு குகையில் ஏறி அவங்க வந்து குடிச்சு கும்மாளம் போடுற மாதிரியான ஒரு இடமா இருந்திருக்கு. இப்படி இருந்த இடங்களை தான் கடந்த 30 வருடங்களாக இந்த லெவலுக்கு மேம்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்குள்ள ஒரு பெரிய பார்க் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து முத்தமிழ் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மலை மேலே ஏறி அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல பார்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே கேஃபிடீரியாவும் இருக்குது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து திரும்புகிற மாதிரியான ஒரு இடம். டயத்தில் வந்தால் இந்த மியூசிக்கல் ஃபவுண்டனை பார்க்கலாம். ஸோ இந்த டைமிங் வந்து அது வந்து திறந்துருக்காது. ஸோ ஈவினிங் டைம் வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்களை பாருங்கள். ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து 5 o'clock க்ளோஸ். ஏன்னா வந்து அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வருது. ஸோ இந்த பார்க்கு, மியூசிக்கல் ஃபவுண்டனு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. ஸோ இதெல்லாம் வந்து 6 மணி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இந்த இடத்துல நம்ம படகு சவாரி பண்ணுற மாதிரியான ஒரு போட் ரைடு அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு சின்ன படகு குளம் தான். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ அந்த பார்க்லையும் பசங்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாக்கா அவங்கள விளையாட வச்சு இந்த படகு குளம்ல ஒரு சின்ன போட் ரைடும் நீங்கள் போயிட்டு வரலாம். ரைடு போகிறப்ப மறக்காம லைஃப் ஜாக்கெட்ஸ் வாங்கி அணிஞ்சிக்கோங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும், எல்லா குளத்துலையும் இருக்கணும். மக்களே, நம்ம ஃபைனலாக இந்த விளாகை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு. மறக்காம சொல்லிடுறேன், இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளுடைய சேனல் கோல்டு மெடலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.